ஓம் சாய்ராம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்கு இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் உங்கள் வீட்டில் பல வழிகளிலிருந்து பணம் நீங்கள் மிகப்பெரிய அளவில் பணத்தை சேர்ப்பதற்காகவும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. இந்த ஒரே ஒரு பொருள், இந்த வசம்பம் மட்டும் இப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தா போதும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி நீங்களும் மிக விரைவில் மிகப்பெரிய அளவில் பணத்தை சேர்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாத ஆள் யாருமே கிடையாதுங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சம்பாதிக்கிற விட செலவுகள் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதனால் எல்லாருமே கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. சரிங்களா? இப்படிப்பட்ட கடனை மிக விரைவில் நீங்கள் அடைப்பதற்கு இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பணத்தையும் ஈர்த்து தருங்க. அந்தளவுக்கு இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தாங்க ரெடி பண்ணி வச்சுங்க. சரிங்களா? சம்பு 1, அன்ரூல்டு பேப்பர் 1, பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு, அதுக்கடுத்து கண்ணாடி பாட்டில் 1, இதை மட்டும் எடுத்து வச்சுங்க. இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் பார்க்கலாம். அஷ்டமி நவமி கரிநாள் இல்லாத ஏதாச்சும் ஒரு நல்ல நாளில், சரிங்களா, அது எந்த நாளாக வேணாலும் இருக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல நாளில் முதல்ல நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் மனதார வணங்கி விட்டு அங்கே உங்கள் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய விளக்குகளை ஏற்றி வைத்து விட்டு ஒரு அகல் விளக்கு தனியாக எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றி அந்த விளக்கை ஏற்றி வச்சுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும். உங்களோட குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் மனதார வேண்டிக் கொண்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ அந்த வசம்பை எடுத்து வச்சுருக்கீங்களா, அந்த வசம்பை எடுத்துக்கோங்க. இந்த வசம்பை அந்த நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி வச்சுருக்க அந்த அகல் விளக்கில் நன்றாக சுட்டு எடுத்து அதை தனியாக வச்சுருங்க. இப்போ நல்லா கருப்பாயிடும் அந்த வசம்பு. சரிங்களா? இதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அன்ரூல்டு பேப்பர் எடுத்துருக்கீங்களா, அந்த அன்ரூல்டு பேப்பரில் இந்த சுட்டு வச்சுக்கல வசம்புனால் உங்களுடைய கடன் விரைவில் தீர வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சு அந்த பேப்பரை மடித்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? கடைசியாக அந்த கண்ணாடி பாட்டில் எடுத்து அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை சேர்த்து அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதி வைத்துள்ள இந்த பேப்பரை வைத்து பாட்டிலை மூடிடுங்க. சரிங்களா? ஏன்னா இல்லைனா அந்த பச்சை கற்பூரம் ஆவியாயிடும். அதனால் பாட்டிலை மூடி வச்சுட்டு யாருடைய கண்ணிலும் தென்படாத இடத்தில் இதை வைத்து விடுங்கள். சரிங்களா? இந்த பரிகாரத்தை முடித்த கையோடு நீங்கள் கடன் பிரச்சனை தீர என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அதனை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? அந்த சக்ஸஸ் ஆகிறதுனால உங்களுக்கு நிறைய பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. ஒரு 30 நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வர மிகப்பெரிய அளவில் சேரும். அப்படி உங்களுடைய கடன் எல்லாம் அடைஞ்சப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த பேப்பரை கிழிச்சு போட்டுருங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம அந்த வசம்பு வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய இன்னும் சில பரிகாரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுவும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். இந்த வசம்பம் மட்டும் நீங்கள் எப்போவுமே பேரம் பேசாமல் அந்த நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும். இந்த வசம்பம் நீங்கள் மணி பர்ஸில் வச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஒரு பரிகாரம்னா உங்களோட மணி பர்ஸில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே அறியாமல் உங்கள் கையில் பணம் சேர ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் என்ன தான் செலவழித்தாலும் சரி, திரும்ப திரும்ப உங்கள் கைக்கு பணம் கிடைப்பதற்கு இந்த மணி பர்ஸில் நீங்கள் வைக்கக்கூடிய இந்த வசம்பு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வசம்பு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்தில் அதை மல்டிபிள் பண்ணி, அதாவது அதை பெருக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் இருக்குது. சரிங்களா? பூஜை அறையில் நீங்கள் வசம்பு வச்சிங்கன்னு வச்சுங்களேன், வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜிலாம் ரிமூவ் ஆகும், விலகி போயிடும். காலையில் குளித்த உடனே அந்த பசு நெய்யில் இந்த தீபம் ஏற்றி இந்த வசம்பை கொஞ்ச நேரம் காட்டுங்க. அது அப்படி கருப்பாகும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய மோதிர விரலில் அந்த தீபத்தில் காட்டிய அந்த வசம்பின் பகுதியை தொட்டிங்கன்னா ஒரு மாதிரி கறி மாதிரி வரும். சரிங்களா? அதை எடுத்துட்டு உங்களுடைய உச்சந்தலை மற்றும் நெற்றியில் வைத்து விட்டு நீங்கள் எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்தாலும் சரி அதில் முழுமையாக வெற்றி கிடைக்கும். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தொழில் தொடங்குவதற்கு முன்பாக இதை செஞ்சுட்டு நீங்கள் தொழில் ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாபம் மேல் லாபம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில்
சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்து சேருங்க. சரிங்களா? இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது சொல்கிறேன். இது வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சால் கூட சரி, இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானோட அருளும் அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சரிங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய வசம்பை வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான். இந்த வசம்பை வந்து தீபத்தில் சுட்டு சாம்பலாக்கிக்கணுங்க. நல்லா சாம்பலாகிற அளவுக்கு அதை நல்லா வந்து தீபத்தில் சுட்டு சாம்பலாக்கிக்கணும். கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா சுட்டு சாம்பலாக்கிங்க. இந்த சாம்பலை வந்து என்ன பண்ணினா ஒரு வெள்ளை நிறையில் யூஸ் பண்ணாத ஒரு வெள்ளை நிற துணியில் போட்டுக்கொள்ளவும். இதோடு சேர்த்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, கல்லுப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு உங்களுடைய பூஜையில் வைத்து விட்டு இந்த மூட்டையை வச்சுக்கிட்டு அந்த மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் உங்கள் பூஜையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் வேண்டிக்கிட்டு ஒரு பச்சை நிற நூலால் கட்டி கொள்ளவும். சரிங்களா? இதை மூட்டையை எந்த இடத்துல வச்சிங்கனாலும் சரி, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பல மடங்காக உங்களுக்கு பலனை பெருக்கி கொடுக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் பீரோவில் வைக்கிறீங்க, பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பணம் பல வழியில் வந்து சேர்ந்து நீங்கள் சீக்கிரமாகவே பணக்காரர் ஆவதற்குண்டான ஒரு வழிவகையை இந்த மூட்டை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் குழந்தைங்களாம் நல்லா படிக்கணும், நல்ல ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குழந்தைங்க புக்ஸ் வச்சுருக்காங்களா அந்த இடத்துல வந்து இந்த மூட்டையை வச்சால் போதும், கண்டிப்பாக நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? வருஷத்துக்கு ஒரு முறை இந்த வசம்பு மூட்டையை யாருடைய கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு நீங்கள் வந்து திரும்ப திரும்ப மாற்றிக்கிட்டே இருங்க. அதே போல் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசு வந்து உங்களுக்கு திரும்ப வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணினா கொடுப்பதற்கு முன்பாக வசம்பை வந்து கையில் தொட்டுட்டு அந்த வசம்பை தொட்ட கையால் நீங்கள் கொடுக்க வேண்டும். கொடுக்கும்போது என்ன நினைக்கணும்னா, நான் இப்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் வந்து வேறு விதத்தில் என்னை வந்தடைய வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே கொடுங்க. கண்டிப்பாக அந்த பணம் உங்களை தேடி வந்துவிடும். இந்த பரிகாரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. அதுவும் நம்பிக்கையோடு இத்தனை சொல்லியிருக்கல, நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு 30 நாட்களிலேயே உங்கள் வீட்டில் செல்வம் சேர்வதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். இத்தனை வருடங்களாக நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்த அந்த கடன் சுமையிலிருந்து நீங்கள் நீங்கி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். இந்த ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருளும் சுக்கிர பகவானோட பரிபூர்ண அருளும் உங்களுடைய குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களின் பரிபூர்ண அருளும் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.